இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் 28ஆம் நாள் 10/2/2025 பிப்ரவரி மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:35 லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி இரவு 8:08 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 7:12 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:34 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இரவு 7:12 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:12 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மன நிறைவையும் தருவதாகவும் இருக்கும். சுய முயற்சியுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய செயல்களை எல்லாமே சாமர்த்தியமாக கையாளவும் செய்வீங்க. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்குங்க. உங்களின் மீது நம்பிக்கை வைத்து பணியாற்றவும் செய்வீங்க. நெருக்கமானவர்களிடத்துல அதிகமாக நம்பிக்கை வைத்துக் கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. கண்மூடித்தனமாக நம்பவும் வேண்டாம். உங்களுடைய உழைப்பையை நம்பி இருப்பதும் நல்லது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாங்க. பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்குங்க. ஆனாலும் இது உங்களுக்கு அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு வேலை பளுவின் காரணமாக தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. நண்பர்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க. அவர்கள் உங்களுக்கு ஏதாவது ஆசை வார்த்தைகளை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு நீங்க செவிசாய்க்கவும் வேண்டாம். தொழிலை நடத்துவதில் கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். அரசு வேலையில இருக்கிறவங்க கவனமாக ஃபைல்களை கையாள்வதும் நல்லது. நேர்மையான வழியில செல்வதும் நல்லது தாங்க. கொடுத்த கடன்களை கவனமாக வசூல் செய்து விடுவதும் நல்லது தாங்க. யோசிக்காமல் புதிய முயற்சிகள்ல இறங்கவும் வேண்டாம். இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இன்று பிற்பகலுக்கு மேல எடுத்த வேலைகள் இப்படியாக தங்க முடியும். குடும்பத்துல உறவினர்களினால சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால நீங்க பொறுமையாக செல்ல வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவுல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் என்று வழக்கம் போலவே இருக்கும். சில வேலைகளை அலைந்து திரிந்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. வாகனங்களினால அடிக்கடி தொந்தரவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல ஓரளவிற்கு நல்ல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில மங்களகரமான நிகழ்ச்சிகளை பங்கு கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டதாங்க நீங்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். வேலை தொழில் சார்ந்த விஷயத்துல சிறிது குழப்பமான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. இன்று தொழிலாளர்களுக்கு இடையே நல்ல ஒரு உத்வேகமும் உண்டாகும். உற்பத்தியை பெருக்குவதில் ஆர்வத்தையும் காட்டுவாங்க. விலகி சென்றவர்களை பற்றிய சிந்தனைகளும் ஏற்படலாம்.
மனை சார்ந்த உதவிகள் சாதகமாகவும் அமையும். சிலருக்கு வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். அலுவலக பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுடைய வழியில முன்னேற்றமும் இருக்கும். வியாபார பணிகள்ல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. வீடு மாற்றம் குறித்த சிந்தனைகளும் ஏற்படலாம். பெரியோர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு தெளிவினை தருவதாகவும் இருக்கும். சிக்கல்கள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறையில கவனமாக இருப்பதும் நல்லது. அனைவரிடத்திலுமே பொறுமையாக பேசுவதும் நல்லது தாங்க. நன்றாக திட்டமிட்டு வேலைகள் செய்வதும் நல்லது. பணியிட சூழல்கள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியில ஏதாவது சுமைகள் அதிகமாக தங்க இருக்கும். இதனை சமாளிக்கக்கூடிய வழிமுறையுடனும் இருப்பீங்க. திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி விஷயங்களை என்று கவனமாக கையாள்வதும் நல்லது தாங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. முடங்கி இருந்த தொழிலுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தருவீங்க. தொழில லாபத்தையும் பெருக்கியும் காட்டுவீங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய கோபமான பேச்சுக்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். வியாபாரத்துல பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாரிடத்திலும் உங்களுடைய கோபத்தையும் ஆணவமான பேச்சுக்களையும் வெளிப்படுத்தவும் வேண்டாங்க. இது உங்களுடைய மரியாதையை கெடுத்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களின் மூலம் புதிய ஆர்டர்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். போதுமான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்து விடுவீங்க. நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதேனும் வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களிடத்துல மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். அலுவலகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. கனிவுடன் நடந்து கொண்டாலே போதும். பணியாளர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சிலருக்கு புதிய ஏஜென்சியை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரபலங்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறவும் காண்பீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. செயல்கள்ல வெற்றிகரமான நாளாகவும் இருக்கும். பெரிய முயற்சிகள் கூட நல்லபடியாகவும் முடியும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் மட்டும் எடுக்கவும் வேண்டாம். அவசரப்பட்டு வேலைகளை முடிக்கவும் வேண்டாம். ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உங்க வீட்டுல இருக்கிற பெண்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மறையும். ஒற்றுமையும் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகள் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பொழுதுபோக்கு செயல்பாடுகளினால விரயங்களும் ஏற்படலாம். குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் மறையும். சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் மேம்படும். எதிர்பாராத பண வரவிற்கும் சுப செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் வழியில சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மன அமைதியாகவும் உணர்வீங்க. சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் உங்களுக்கு ஏற்றதாகவும் இருக்கும். நற்பெயரையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல நல்லிணக்கமும் காணப்படும். குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை உங்கள் குடும்பத்தினருடன் செலவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. தியானம் போன்றவற்றிற்கு இன்று அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. பழைய கடன்களை தந்து முடித்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய நண்பர்களுடைய ஆலோசனைகளினால ஆன்லைன் வர்த்தகத்துல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வியாபாரத்திற்கு உதவிகளும் செய்வாங்க. அரசு கான்ட்ராக்டுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல லாபத்தையும் பெற்றுவிடலாம். கணினித்துறை, ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானமும் உண்டாகும். சிலருக்கு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். நீங்கள் தொடங்க நினைக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்க பலமாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல தடைப்பட்டு இருந்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய போக்குல சற்று மாற்றங்களையும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். முயற்சியினால முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். அதற்கு இன்று சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. புதிய நண்பர்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது மட்டும் பொறுமையாக பேசுவதும் நல்லது. எந்த ஒரு வேலையிலுமே கவனக்குறைவாக பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. பணம் தொடர்பான விஷயத்துல அவசரத்தை காட்டவும் வேண்டாம். வியாபாரிகளுக்கு நல்ல முறையில ஒத்துழைப்புகளும் இருக்குங்க. சிலருடைய நிலையை கண்டு பண உதவிகள் நீங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்தும் கொள்வீங்க. பிள்ளைகளுக்கு பிடித்தவற்றை நீங்கள் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். கல்வி பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். துணையின் வழியில உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். அரசு வேலைகள்ல ஆதரவுகளும் மேம்படலாம். பணி நிமித்தமான சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. இன்று மன அமைதி உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு ஏதாவது சுற்றுலாக்கள் அல்லது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் இன்று நேரத்தை செலவும் செய்வீங்க. இதனால இன்று உங்களுக்கு மன நிறைவும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் வழியில பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. அதிகாரிகளினான எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வேலைகளை எளிமையாக முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாளை சிறப்பாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். நல்ல நண்பர்களும் கிடைக்கப் பெறுவாங்க. புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வியாபாரத்திற்கு அனுகூலமான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியில நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. அவர்களிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல நல்லுறவுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுக்கு மிகவும் நெருங்கியவர்களுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் மாறும். ஒற்றுமையும் உண்டாகும். நிதி வளர்ச்சி நல்லபடியாக தங்க இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. நிதி சம்பந்தமாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க என்று குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. உற்சாகத்துடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆனால் என்ற அதிக சிந்தனையுடன் இருப்பதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. சிலருக்கு ஆடம்பர செலவுகளினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். கையில் உள்ள பணம் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். மருத்துவர்கள் வழக்கறிஞர்களுக்கு தொழில நல்ல வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தந்தை வழி உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளினால ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். இதுவரை இருந்து வந்த சோர்வு நீங்கி உற்சாகமும் உண்டாகும். குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்குங்க. அரைகுறையாக நின்ற வேலைகளை இப்பொழுது முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல தள்ளிப்போன வாய்ப்புகளும் மீண்டும் தேடியும் வரலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதியதாக வேலைகளை துவக்கவும் செய்யலாம். வேலைகளை முடிப்பதில் மும்முரமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகள் பெரும்பாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். சரியான நேரத்துல முடிக்கவும் முடியும். வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில மன வருத்தங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் காலதாமதங்களும் ஏற்படலாம். இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சுபகாரியங்கள் தொடர்பாக சுப விரயங்களும் ஏற்படலாம். விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆசைகளும் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்கள் சாதகமாகவும் முடியும். உத்தியோக பணிகள்ல சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. பிரபலமான நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியதும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் காவி நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகளும் ஏற்படலாம். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் மட்டும் கவனமாகவும் இருங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய கடின உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். இதனை சமாளிக்கக்கூடிய திறனுடனும் இருப்பீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. அவர்களும் என்று உங்களிடத்துல காதலுடனும் இருப்பாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்க தங்க செய்யும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். அதே சமயத்துல நீங்க பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறு குறு வியாபாரிகளுக்கு புதியதாக முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சின்ன சின்ன தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. இன்று உங்களுக்கான வருமானத்தையும் பெற்றுவிடுவீங்க. ஆனால் எதிர்மறையான எண்ணங்களை கண்டிப்பாக தவிர்த்து விடுவதும் நல்லது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் மனதிற்குள் இருந்து வந்த வருத்தங்களும் நீங்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. குடும்பத்துல ஏதாவது பழைய பிரச்சனை புதியதாக முளைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்கள்ல செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது தாங்க. வாகனங்களை பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. மனதுல அவ்வப்பொழுது இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களினால ஓரளவிற்கு அனுகூலமும் உண்டாகும். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே சமாளிக்கவும் செய்வீங்க. மாலையில உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல காலையில பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பிற்பகலுக்கு மேல உற்சாகமான போக்குடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். சில சிக்கலான சவாலான வேலைகளையும் கையில எடுத்தும் இருப்பீங்க. சிலருடைய தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டுவதன் மூலம் தேவையற்ற சச்சரவுகள்ல சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். தொழில லாபகரமான வாய்ப்புகளும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல போட்டிகள் அதிகமாக தங்க இருக்கும். புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய முயற்சிகளுக்கு லாபமும் இருக்கும். கடந்த காலத்துல செய்த முதலீடுகளின் மூலம் இப்பொழுது நல்ல ஒரு பலனை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவு நல்லபடியாகவும் இருக்கும். கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்கள்ல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகளும் ஏற்படத்தாங்க செய்யும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்தும் கொள்ளுங்க. உணவு சார்ந்த விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்துல ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் நீங்கும். மற்றவர்களுக்கு வாக்குறுதிகளை தரும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செய்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடன் பொறுமையாக பேசுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நிறைவான நாள் என்றே கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்குங்க. தெய்வ பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக பேசுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றே கூறலாங்க. சில தடைகளை தாண்டி நீங்க வெற்றி பெற்று விடுவீங்க. உங்களுடைய நேரமும் இன்று உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய சொந்த விஷயங்களுக்காக இன்று நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல சில சவாலான பணிகள் இருக்கத்தாங்க செய்யும். அதற்காக நீங்க திட்டமிட்டு வேலைகளை முடிப்பதும் நல்லது தாங்க. இன்று வேலைகள்ல கவனத்தை மட்டும் சிதறவிடவும் வேண்டாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாங்க. நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதி நிலையில சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் ஏற்பட்டு தங்க நீங்கும். இன்று உங்களுடைய செலவுகளை கவனமாக பராமரிப்பதும் நல்லது. இந்த பொருட்கள் தேவைதானா என்பதை யோசித்து வாங்குவதும் நல்லது தாங்க. சில ஆடம்பர செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சளி இருமல் போன்ற பாதிப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முன்பு போட்ட முதலீடுகள்ல இப்பொழுது நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சிலருக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். கல்யாண வைபவங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சில பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களுக்கு நல்ல ஒரு நாள் என்றே கூறலாங்க. வேலை சுமை உங்களுக்கு சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தினருடன் உற்சாகமான நேரத்தை செலவும் செய்வீங்க. தாய் வழி உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் ஏற்படலாம். ஆனாலும் இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். பிள்ளைகள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சகோதரர்களுடைய அரவணைப்பும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல வரவு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஏற்றமான சூழலும் உண்டாகும். எதிர்பார்த்த பண பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் அதிகரிக்கலாம். உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டு இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும்.
குடும்ப விவகாரங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலமும் உண்டாகும். உங்கள் துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரிய முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். வியாபாரத்துல பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அலுவலகத்துல சாதகமான சூழலும் உண்டாகுங்க. மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று ஆராய்ச்சி கல்வியில இருக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்பும் கூடி வரலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுசரணையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இது உங்களுக்கு வெற்றியையும் பெற்றுத்தரும். உங்களுடைய உறவினர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக பணியாளர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. திருமண உறவிலை என்ற பெரியவர்களுடன் மகிழ்ச்சியான உறவு நிலையுடனும் இருப்பீங்க. அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். அவர்களுடைய ஆதரவுகளும் வழிகாட்டுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று குடும்ப தொழில நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். நிதி நிலையில நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தவறிப்போன சில வாய்ப்புகளும் கூடி வரலாம். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். உங்கள் துணையின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வேலை இடத்துல கூடுதலான மன உழைப்பினால அவ்வப்பொழுது சோர்வாகவும் உணர்வீங்க. சிலருக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. சிலருடைய ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். ஊழியர்களிடத்துல அன்பாக நடந்து கொள்வதும் நல்லது. தொழில்ல வெற்றியும் உண்டாகும். சமூகத்துல அந்தஸ்தும் உயரும். மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு தேவையற்ற மன அழுத்தங்களும் ஏற்படலாங்க. இத்தகைய அழுத்தங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இளைய சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல என்று முன்னேற்றமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாக தங்க இருக்கும். சில விஷயங்கள்ல நீங்க ராஜதந்திரமாக செயல்பட்டு சில காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில அந்தஸ்தும் உயரும். வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு புதியதாக சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் தந்தும் பேசுவாங்க. சில யோகமான வாய்ப்புகளும் கூடி வரலாம். உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நுட்பமான வேலைகள்ல உங்களுடைய செயலாற்றல் நல்லபடியாகவும் இருக்கும். வெற்றியையும் பெற்றுவிடலாம். பணியிடத்துல உங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீங்க. மற்றவர்களிடத்துல கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இது தேவையற்ற மனக்கசப்புகளை ஏற்படுத்தியும் விடலாம். பணம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. கொடுக்கல் வாங்கல்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சிலருக்கு அஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். நண்பர்களுடைய வழியில அலைச்சல்களும் ஏற்படலாம். வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபார பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். உத்தியோகத்துல சில கடினமான பணிகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. நினைத்த காரியங்கள் கைகூடியும் வரலாம். வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முன்பு வாங்கி போட்ட நிலத்துல இப்பொழுது வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். இதற்காக வங்கி கடன்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் ஈடேறவும் செய்யும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் அமையுங்க. உடன் இருப்பவர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் இன்றைக்கு எடுக்கவும் வேண்டாம். வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. இன்று சில வேலைகளை நீங்களே முன்னின்று செய்வதும் நல்லது. யாரையும் நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். பணியில சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். குடும்ப அங்கத்தினர் கிட்ட நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. யாரையும் நீங்கள் இன்று எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று கடன் சுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தேவையற்ற அனாவசியமான செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். செலவுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று சுமூகமான போக்கும் காணப்படும். குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களை நீங்கள் சாதுரியமாக தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எப்பொழுதோ வாங்கி போட்ட வீட்டு மனையில இப்பொழுது வீடு கட்டவும் செய்வீங்க. அல்லது ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய படிப்பு திறனால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியின் மனதறிந்து பேசுவதும் நல்லது தாங்க. குடும்பத்துல சூழ்நிலைகளை அறிந்து நீங்கள் ஆலோசனைகள் கூறுவதும் நல்லது. தேவையற்ற மனக்கவலைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்தை நுணுக்கமாக நடத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. பிற்பகலுக்கு மேல மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளும் தருவாங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள்ல நல்லவர்கள் யார் என்பதை பற்றி கண்டறியவும் செய்வீங்க. கூட இருந்தே குளிப்பறிக்கும் நபர்களிடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். சில புதுமைகளை படைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற சண்டை சச்சரவுகளை இன்று தவிர்த்தும் கொள்ளுங்க. நீங்க சாதாரணமாக பேசுகின்ற சில வார்த்தைகள் கூட மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால இன்று கவனமாக பேசுவதும் நல்லது. செய்யாத தவறுக்காக சில அவப்பெயர்களும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். யாருக்கும் என்று வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். உங்களுடைய பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. குடும்பம் வேலை போன்ற விஷயத்துல இன்று பிஸியாகவும் இருப்பீங்க. நிதி ஆதாயங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் ஏற்படலாம். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்துல உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல சில நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. பணிபுரியும் இடத்துல சாதகமான வாய்ப்புகளும் இருக்கும். மனதுல நினைத்த ஆசைகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் மேம்படும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:12 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய யோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். இதனை செயல்திறனாக நீங்க மாற்றவும் செய்வீங்க. வேலைகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய தொழில் மற்றும் வேலைகள்ல இருந்து வந்த தடங்கல்களும் நீங்கும். உங்களுடைய பணிகளை செய்வதற்கு சிறந்த முறைகளை நீங்க கையாளவும் செய்வீங்க. உங்களுடைய தொடர்பாடல் திறமையின் காரணமாக உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவிலை என்று அமைதியாக நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நல்ல மனநிலையுடன் வீட்டுல பேசவும் செய்வீங்க. மற்றவர்களும் என்று உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படுங்க. ஆனால் பணத்தை வீண் விஷயங்களுக்காக நீங்கள் செலவு செய்யவும் வேண்டாம். இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று காய்ச்சல் மற்றும் சளி போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. பழைய வீட்டில் இருந்து புதிய வீட்டிற்கு மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு ஊழியர்களுக்கு பாராட்டுகளையும் பதவி உயர்வுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்லைன் வியாபாரத்தை நல்ல முறையில் நடத்தவும் செய்வீங்க. பங்கு சந்தையில இருக்கிறவங்களுக்கு முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை சகோதரர்கள் கிட்ட இருந்து பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்கள் செய்யும் உதவியினால உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்று உற்சாகமாகவும் காணப்படுவீங்க. எதிர்பாராத பண சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்யலாம். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால பெருமையும் ஏற்படலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்பார்த்தவைகள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடிவடையும். சகோதர சகோதரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. உங்கள் தாயாருக்கு வீண் டென்ஷன்களை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலையும் அமையும். வியாபாரத்துல பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் சோம்பலான உணர்வுகளை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய வேலைகளை சரியாக திட்டமிட்டும் இருப்பீங்க. இதற்காக நீங்க புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க. வியாபாரத்துக்காக கடன் வாங்குவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறவும் காண்பீங்க. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் தாமதமும் ஏற்பட்டு நீங்கும். திட்டமிட்ட காரியங்கள் நல்லபடியாகவும் நிறைவேறலாம். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பாக விரயங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல எதிர்ப்புகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உழைப்பிற்கு உண்டான மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:12 பிறகு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படுங்க. நேர்மையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. பணியில அவ்வப்பொழுது பாதுகாப்பற்ற உணர்வுடனும் இருப்பீங்க. தனிமையாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையின் தரத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இது வெற்றியையும் பெற்றுத் தரலாம். திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. சூடான விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இது அமைதியின்மையை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சீராகவும் இருக்கும். உங்கள் செலவுகளுக்கான பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்று உடல் உழைப்பின் காரணமாக அவ்வப்பொழுது அசதியாகவும் உணர்வீங்க. பெரிதும் நம்பியிருந்த சிலரினால தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால தடுமாற்றங்களும் ஏற்படலாம். இன்று வேலை விஷயங்கள்ல 1-2 முறை அலைந்து திரிந்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடிக்கவும் செய்வீங்க. தொழிலாளர்களினால சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்படலாம்.
தனியார் துறை ஊழியர்கள் கனிவாக பேசுவதும் நல்லது. சகோதர உறவுகள்ல இருந்து வந்த சிக்கல்களை எல்லாமே நீங்க பேசி தீர்க்கவும் செய்வீங்க. பங்கு வியாபாரத்துல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால செலவுகளை சமாளிப்பதுல சிரமம் என்று எதுவும் இருக்காது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. உங்கள் தாய் தந்தையின் விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அலுவலகத்துல அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினாலும் பங்குதாரர்களினாலும் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அனைவராலும் பாராட்டவும் படுவீங்க. புதிய அணுகுமுறையின் மூலம் நீங்க சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தாலுமே இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஒரு திருப்திகரமான நாளாகவும் இருக்கும். பெண்கள் விஷயத்துல சூழ்நிலைகளை அமைதியாக கையாள்வதும் நல்லது. யாரிடத்திலும் கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதானமாக செயல்படுவதும் நல்லது. பங்குச்சந்தை முதலீடுகள்ல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் குறையும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடியும் வரலாம். அரசு பதவியில இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகவும் அமையும். வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விளையாட்டு போட்டிகள்ல தனிப்பட்ட ஆர்வத்துடனும் இருப்பீங்க. மாறுபட்ட அணுகுமுறையினால மாற்றங்களும் ஏற்படலாம். எதிலும் திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. இன்று ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படுங்க. குடும்பம் மற்றும் அதனுடைய வளர்ச்சி சம்பந்தமாக பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை கவனத்தில் கொண்டு செயல்படுவதும் நல்லது. பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். தகவல் தொடர்பாடல்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உடன் பிறந்தவர்களிடத்துல சமாதானமான போக்குடனும் இருப்பீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவும் செலவும் இணைந்து வந்தாலுமே நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. நிதி நெருக்கடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த விவாதங்களை எல்லாமே நீங்க தீர்க்கவும் செய்வீங்க. சிலருக்கு உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர், பிளம்பிங் பணியில இருக்கிறவங்களுக்கு அதிக வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு மனை வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். துணிச்சலுடன் வேலைகளை எல்லாமே செய்து முடிக்கவும் செய்வீங்க. ஒரு உற்சாகமான நாளாகவும் அமையும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகள் உங்களுடைய விருப்பப்படியும் செயல்படுவாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வாடிக்கையாளர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். வேலையில தேவையற்ற குறுக்கீடுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதை அமைதியாக வைத்து நிதானமாக செயல்படுவதும் நல்லது. வியாபாரம் தொடர்பாக முன்னேற்றம் நல்லபடியாக தங்க இருக்கும். லாபமும் நஷ்டமும் இருந்தாலுமே இதனை நீங்க சரியாக கண்டுபிடிக்கவும் செய்வீங்க.
மன அமைதியும் உண்டாகும். ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. நிதானமான பேச்சுக்கள் உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்துவதாகவும் இருக்கும். குழந்தைகளுடைய விருப்பங்களை குறித்து நிறைவேற்றியும் வைப்பீங்க. பார்வை தொடர்பாக பிரச்சனைகளும் குறையும். பொருளாதார சிக்கல்களும் குறையும். பணிகள்ல அதிகாரிகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. தனவரவுகள்ல ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கத்தங்க செய்யும். வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்களும் குறையும். முக்கியமான விஷயங்கள்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை நீங்களே மாற்றியமைத்தும் கொள்வீங்க. சில அசௌகரியங்களும் ஏற்படலாங்க. வேலை பளுவின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. பணியில ஏற்பட்டு இருந்த பதட்டமான சூழ்நிலைகளும் மாறும். பொறுமையோடு இதனை கையாள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. வார்த்தைகள்ல இன்று இனிமையை கையாளவும் செய்வீங்க. இன்று நிதிநிலை சாதகமாக தங்க இருக்கும். திட்டமிட்டு பணத்தை முறையாக பயன்படுத்தவும் செய்வீங்க. சிலருக்கு ஏதாவது முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. தேவையற்ற மன அழுத்தங்கள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. அண்ணன் தம்பிகளிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. சகோதர உறவுகளிடத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். தொழிலாளர்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க. பணிச்சுமை அதிகமாக இருப்பதனால தொழிலாளர்கள் சலிப்பாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களை நீங்க தட்டி கொடுத்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். குடும்பத்துல புரிதல்களும் ஏற்படலாம். சிலருக்கு குழந்தைகளுடைய கல்வி கட்டணங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். சிலருக்கு புதிய ஏஜென்சிகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். தொட்ட காரியங்கள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. முன்பு கை நழுவி போன சில வாய்ப்புகள் இப்பொழுது கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விமர்சனங்களும் கேலி பேச்சுக்களையும் என்று தவிர்த்தும் கொள்ளுங்க. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. அன்றாட பணிகளையும் முடிப்பதுல அலைச்சல்களும் ஏற்படலாம். சில வேலைகள் முழுமை அடையாமலும் இருக்கலாங்க. அரசு துறையில இருக்கிறவங்க ஃபைல்கள்ல கையெழுத்திடும் பொழுது 1-2 முறை படித்து பார்த்து செய்வதும் நல்லது. வேலை தொடர்பாக சில விரும்பத்தகாத சம்பவங்களும் நடைபெறலாம். பணியிடத்துல சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். இன்று விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில நுட்பமான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சேமிப்பது குறித்த சிந்தனைகளும் ஏற்படலாம். செயல்பாடுகள்ல இருந்து வந்த தயக்கங்களும் நீங்கும். புதிய நபர்களுடைய அறிமுகத்தின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம். மனதளவுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகமாக தங்க இருக்கும். பிள்ளைகளினால நீங்க பெருமையும் படுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகலாம். இன்று தொடங்கும் புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும்
மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.